ومن شرور أنفسنا ومن எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்ஹம்துலில்லாஹ். அவனை நாம் புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பு கோருகிறோம். நமது ஆத்மாக்களின் தீங்குகளை விட்டும் நமது செயல்களின் கேடுகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினானோ அவரை யாராலும் வழிகெடுக்க முடியாது. யாரை அவன் வழிதவரச் செய்து விட்டானோ அவருக்கு யாராலும் நேர்வழி காட்டவும் முடியாது. வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாக எவரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். அல்லாஹ் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் ஸலவாத்தையும் சலாமையும் அதிகம் அதிகம் பொழிவானாக என்று கூறியதன் பின், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை உரிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் ரகசியத்திலும் பரகசியத்திலும் அவன் உங்களை கண்காணிக்கிறான் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். முஸ்லிம்களே, அல்லாஹ் தன் படைப்புகளுக்கு வணக்கங்களை பல்வகைப்படுத்துவதன் மூலம் அருள் செய்துள்ளான். அவற்றில் சிலது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டவை, இன்னும் சிலது உடல் உறுப்புகள் மூலம் வெளிப்படக்கூடியவை. இஸ்லாம் மற்றும் ஈமானின் அடிப்படைகள் அவ்விரண்டையும் மையமாக கொண்டே அமைந்துள்ளன. ஹாஜிகள் உடல் சார்ந்த மிக நீண்ட வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு திரும்புகிறார்கள். அதனால் தான் மக்களுக்கு ஹஜ்ஜின் கிரியைகளை கற்றுக் கொடுப்பதற்காகவும் அவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நீக்குவதற்காகவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்கள் மிகப்பெரிய அறிஞராகவும் மார்க்க சட்டங்களை நன்கறிந்தவராகவும் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனது பிரதிநிதியாக அனுப்பி வைத்தார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், மதீனாவிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட முதல் ஹஜ்ஜுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள். காரணம், அவர்கள் ஹஜ்ஜின் கிரியைகள் பற்றிய விசாலமான அறிவுள்ளவராக இருந்தார். அதனால் அவர்களை தனது பிரதிநிதியாக அனுப்பி வைத்தார்கள். ஏனென்றால் வணக்கங்களிலேயே அவை பற்றிய அறிவுதான் மிக நுட்பமானதாகும். முஸ்லீம்களை சத்தியத்தின் பக்கம் ஒருங்கிணைப்பதன் இஸ்லாத்தின் மகத்துவம் ஹஜ்ஜில் வெளிப்படுகிறது. அவர்கள் ஒரே இடத்தை நோக்கி வருகிறார்கள், ஒரே இறைவனை அழைக்கிறார்கள், ஒரே நபியை பின்பற்றுகிறார்கள், ஒரே வேதத்தை ஓதுகிறார்கள். அங்கு உலக ஆடம்பரங்களின் வேறுபாடுகள் இருப்பதில்லை. மனிதர்கள் அனைவரும் சரிசமமாக தோற்றமளிக்கின்றனர். இறையச்சத்தை தவிர அவர்களுக்கு இடையே வேறு எந்த வேறுபாடும் காணப்படுவதில்லை. ஹஜ்ஜில் இறை தூதர்களின் உண்மை தன்மையை நிரூபிக்கும் சான்றுகள் வெளிப்படுகின்றன. மக்களில் உள்ளங்களை அவர்கள் பக்கம் சாய்ந்து விடுமாறு செய்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது இறைவனிடம் பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் கூறுகிறான், தூரமான ஒவ்வொரு பாதையிலிருந்தும் ஒவ்வொரு மெலிந்த ஒட்டகத்தின் மீதும் அவர்கள் வருவார்கள். இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், முஸ்லிம்களில் காபாவை காண்பதற்கும் தவாஃப் செய்வதற்கும் ஆவல் கொள்ளாதவர் யாரும் இருக்க மாட்டார்கள். மக்கள் பல்வேறு திசைகளிலிருந்தும் நாடுகளிலிருந்தும் அதனை நோக்கி வருகிறார்கள். இஹ்லாசுடன் பிரார்த்திப்பவரின் பிரார்த்தனையை மரணத்துக்கு பின்னாவது அல்லாஹு தாலா அங்கீகரிப்பான். ஒவ்வொரு ஆண்டும் சத்தியத்தின் பக்கம் சாய்ந்தவர்களின் தலைவரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரார்த்தனையின் தாக்கம் வெளிப்படுகிறது. முஸ்லீம்கள் அவர்களின் அழைப்புக்கு பதிலளித்து பயணத்தின் சிரமம் பாராது பயிர் ஏதுமற்ற ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி வருகிறார்கள். அரஃபா மற்றும் புனித தலங்களில் அவர்கள் தரித்து நின்று தேய்க்கப்பட்ட ஆடைகளை களைந்து தலைமுடியை மலித்து அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக அவனிடம் தங்கள் தேவைகளை முன்வைக்கிறார்கள். அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதாக வாக்களித்துள்ளான். காலங்கள் பல கடந்து நிலைகள் மாறினாலும் வஹி இன்றுதான் இறங்கியது போல இந்த மார்க்கம் தெளிவானதாகவும் தூய்மையானதாகவும் நிலைத்திருக்கிறது. மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த ஆடைகளை அணிந்து தல்பியாவை மொழிகிறார்கள். அவர்கள் கல்லறிந்தது போன்று கல்லறிகிறார்கள். அவர்கள் தவாஃப் செய்தது போல அல்லாஹ்வின் இல்லத்தை தவாஃப் செய்கிறார்கள். வாக்குறுதியை நிறைவேற்றுவது சிறந்த மனிதர்களின் பண்புகளில் ஒன்றாகும். நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது சமுதாயம் நேர்வழி பெறுவதற்காக துன்பங்களையும் கஷ்டங்களையும் சகித்துக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் விஷயத்தில் நான் துன்புறுத்தப்பட்டது போல் வேறு எவரும் துன்புறுத்தப்படவில்லை. அல்லாஹ்வின் விஷயத்தில் நான் அச்சுறுத்தப்பட்டது போல் வேறு எவரும் அச்சுறுத்தப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதை சுமந்த அதை உறுதியுடன் நம்பிக்கையுடனும் எத்தி வைப்பதற்காகவும் அழைப்பு பணியின் மூலமும் முன்மாதிரியான செயற்பாடுகள் மூலமும் உலகின் நாலா திசைகளிலும் இஸ்லாத்தை பரப்புவதற்காகவும்
நபித்தோழர்கள் தங்கள் தாய் நாடுகளை துறந்து நாடோடிகளாக அலைந்தார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்மார்க்கத்துக்கு செய்தவற்றுக்காக அவர்களை நேசித்து அவர்களை பின்பற்றுவதன் மூலம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை நிறைவேற்றுவதும் அவர்களின் தோழர்களை நேசித்து அவர்களை பொருந்து கொள்ளுமாறு பிரார்த்திப்பதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் உள்ள கடமையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜ்ஜுடைய விடயத்தில் பின்பற்றுவதை போன்று தனது அனைத்து விஷயங்களிலும் பின்பற்றுவது சாலச் சிறந்ததும் வெற்றி பெறுவதற்கான வழியுமாகும். அல்லாஹு தஆலா கூறுகிறான், நீங்கள் அவருக்கு வழிபட்டால் நேர்வழி பெறுவீர்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக நான் உங்களிடையே 2 விஷயங்களை விட்டுச் செல்கிறேன். அவ்விரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் அதற்கு பின்பு ஒருபோதும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். அல்லாஹ்வின் வேதமும் எனது வழிமுறையுமாகும். அருட்கொடைகள் நன்றி செலுத்துவதால் நிலைத்திருந்து அதிகரிக்கும். ஒரு வணக்கத்தை நிறைவேற்றி அதற்காக அல்லாஹ்வை புகழ்வது அதற்கு பின்னால் நன்மை தரக்கூடிய மற்றொரு வணக்கத்தை செய்வதற்கு அல்லாஹ் வழியமைத்துக் கொடுப்பான். அல்லாஹ் கூறுகிறான், எவர்கள் நேர்வழியில் செல்கிறார்களோ அவர்களுடைய நேர்வழியை இன்னும் அதிகப்படுத்தி அவர்களுக்கு தக்வா எனும் பயபக்தியை அளிக்கிறான். மேலும் ஒரு நற்செயலுக்கு பின் மற்றொரு நற்செயல் செய்வது முந்தைய நற்செயல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளமாகும். ஒரு முஸ்லிம் நற்காரியத்தை செய்ததன் பின்பு அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் எனும் பெரும்பாவத்தில் தான் வீழ்வதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வது அவசியமாகும். ஏனெனில் இணை வைப்பு நற்காரியங்கள் அனைத்தையும் அழித்துவிடும். அல்லாஹு தஆலா கூறுகிறான், நீர் இணை வைத்தாலும் உமது நற்செயல் அழிந்துவிடும். நீர் நஷ்டவாளிகள் ஒருவராக மாறிவிடுவீர் என்று உமக்கு முன் சென்றவர்களுக்கும் வஹி அறிவிக்கப்பட்டது. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நன்மை செய்ய நாடிவிட்டால் அவன் தனது நற்செயல்களை பார்ப்பதை அவரது உள்ளத்தை விட்டு அகற்றி தனது பாவங்களை கண்டு கவலைப்படுவதில் ஈடுபடுத்துவான். தான் செய்த நற்கர்மங்களை அங்கீகரிக்குமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது உண்மையான ஈமான் அடையாளமாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவின் அடித்தளங்களை உயர்த்தி கட்டி கொண்டிருந்த போது, எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து இதனை ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீயே செவியேற்பவன் நன்கறிந்தவன் என்று தங்களது இறைவனிடம் துஆ கேட்டார்கள். மார்க்கத்தில் நிலைத்திருத்தல் என்பது உறுதிமிக்க காரியங்களில் ஒன்றாகும். உள்ளங்களை புரட்டுவனே, என் உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலைப்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்திருந்தார்கள். எனவே ஹஜ்ஜில் தல்பியா சொல்லி அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்தி பெருநாள் அன்று தக்பீர் கூறி அவனை பெருமைப்படுத்திய ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடன் தான் செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்றுவது கடமையாகும். அதாவது அவனை தவிர வேறு யாரிடமும் பிரார்த்திக்க கூடாது, அவனை தவிர வேறு யாரிடமும் உதவி வேண்டக்கூடாது, அவனை தவிர வேறு யார் மீதும் சார்ந்திருக்க கூடாது. யார் அல்லாஹ்வை நாடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். அடுத்ததாக முஸ்லிம்களே, ஹஜ் என்னும் வணக்கம் இன்ன பிற வணக்கங்களை செய்வதை தூண்டக்கூடியதாகும். ஒரு வணக்க வழிபாட்டை செய்து முடித்ததும் மற்றொரு வணக்கத்தை தொடங்குவதே ஒரு முஸ்லிமின் பண்பாகும். அல்லாஹ் கூறுகிறான், நீர் ஓய்வடைந்தும் எழுந்து முயற்சிப்பீராக, நீர் ஓய்வடைந்ததும் எழுந்து முயற்சிப்பீராக, அதாவது அடுத்த அமல்களை தொடருங்கள் என்று இவ்வசனத்துக்கு இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் கூறியுள்ளார்கள். எனவே வணக்க வழிபாடுகள் மரணம் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா கூறுகிறான், உறுதியான மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக. எனவே நல்ல அமல்களை ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு செய்யுங்கள். அல்லாஹ்விடம் இருக்கும் ரஹமத்துகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவர்கள் செய்த நற்கர்மங்களுக்கு கூலியாக மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண்குளிர்ச்சியான மறுமையின் பேரின்பத்தை எந்த ஒரு ஆன்மாவும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் மஹத்தான் அல் குர்ஆனில் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. மேலும் அதிலுள்ள வசனங்கள் மற்றும் ஞானம் நிறைந்த நினைவூட்டல்கள் மூலம் எனக்கும் உங்களுக்கும் பயனளிப்பானாக. இந்த விடயங்களை கூறி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன். எமக்கு உபகாரம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நல்வாய்ப்புகளையும் அருட்கொடைகளையும் எமக்கு வழங்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாக எவரும் இல்லை என்றும் எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் நான் சான்று பகர்கிறேன். அல்லாஹ் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் தோழர்கள் மீதும் ஸலவாத்தையும் சலாமையும் அதிகமாக வழங்குவானாக.
முஸ்லிம்களே, ஹஜ் என்னும் இக்கடமையை நிறைவேற்றிய ஒவ்வொருவரும் அதன் பின்னர் தனது செயல்களை பதிவு செய்யப்படக்கூடிய ஏற்றை தூய்மையாக வைத்திருப்பது அவசியமாகும். ஏனெனில் யார் ஹஜ் செய்து அதில் தகாத சொல்லையோ பாவச் செயலையோ செய்யவில்லையோ அவன் தாய் பெற்றெடுத்த நாளில் அவன் இருந்ததை போன்று அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக திரும்புகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் அவர் பிறருக்கு நன்னடத்தையிலும் நேர்மையிலும் முன்மாதிரியாக திகழ வேண்டும். மார்க்கத்தை கற்பதிலும் இறை இல்லங்களில் கூட்டாக தொழுகைகளை பேணுவதிலும் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று ஏனைய அனைத்து செயல்பாடுகளிலும் இறைவனுக்கு உண்மையாளராக இருந்து கொண்டு விவேகத்துடனும் அழகிய உபதேசத்துடனும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கும் பணியை நெருங்கிய உறவினர்களிலிருந்து தொடர வேண்டும். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தன் நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறுமாறு உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். அவன் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத்து கூறுகின்றனர். மூமின்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறுங்கள். யா அல்லாஹ், எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தையும் ஸலாமையும் பொழிவாயாக. நீதமான முறையில் ஆட்சி செய்த நேர்வழி பெற்ற கலீஃபாக்களான அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோரையும் ஏனைய அனைத்து நபித்தோழர்களையும் புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. இணை வைப்பையும் இணை வைப்பாளர்களையும் இழிவுபடுத்துவாயாக. மார்க்கத்தின் எதிரிகளை அழித்து விடுவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டையும் ஏனைய அனைத்து முஸ்லிம் நாடுகளில் பாதுகாப்பும் அமைதியும் நிறைந்ததாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், ஹாஜிகளின் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களை பாதுகாப்பாக அவர்களின் நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவாயாக. யா அல்லாஹ், இரு புனித ஆலயங்களின் சேவகராகிய எமது ஆட்சியாளர் மற்றும் அவரது பட்டத்து இளவரசர் மற்றும் அனைத்து ஆட்சியாளர்களையும் நீ விரும்பி பொருந்திக் கொள்ளும் காரியங்களில் ஈடுபட தௌஃபீக் செய்வாயாக. மேலும் நன்மை மற்றும் இறையச்சத்தின் பக்கம் அவர்கள் இருவரையும் வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் அவர்கள் மூலம் பயனளிப்பாயாக. எங்கள் இறைவனே, எங்களுக்கு இவ்வுலகில் நட்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, மறுமையிலும் நட்பாக்கியங்களை தந்தருள்வாயாக. இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்து காத்தருள்வாயாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிச்சயமாக அல்லாஹ் நீதியை கடைபிடிக்குமாறும் நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு உதவுமாறும் ஏவுகின்றான். மானக்கேடானவை, தீயவை, வரம்பு மீறுதல் ஆகியவற்றை விட்டும் தடுக்கிறான். நீங்கள் நினைவு கூர்ந்து சிந்திப்பதற்காக அவன் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்கிறான். மகத்தானவனும் கண்ணியமிக்கவனுமான அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அவன் உங்களை நினைவு கூறுவான். அவன் அளித்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள், அவன் உங்களுக்கு அவற்றை இன்னும் அதிகரிப்பான். அல்லாஹ்வை நினைவு கூறுவது மிக மகத்தானது. நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிவான்.